இந்து ஒற்றுமைப்பட்டா தான் இந்து கிறிஸ்தவ ஒற்றுமை வரும். எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்காங்க சார். இல்ல இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்டியனும். இல்ல மதுரை மண்ணு வந்து மத நல்லிணக்கத்துக்கு பேர் போன மண்ணு. இங்க இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியே போட்டிருக்க கடைகள்ல பல பேர் இஸ்லாமியர்கள் கடை நடத்துறாங்க. இஸ்மாயில் புரம்னு பக்கத்துலயே இருக்குன்னு ஒவ்வொரு ஏரியாவும் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு கல்யாண மண்டப பத்திரிகை கொடுத்தா கூட அதுல பேரு மாமன் பேருன்ட்டு முஸ்லீம் பேர் இருக்கிற அந்த மாதிரி ஒரு சமூகம் தான் இங்க இருக்கு. எத்தனை முஸ்லீம் கல்யாண பத்திரிகையில மாமன் பேருன்னு இந்து பேரு இல்லைங்கிறீங்களா? எத்தனை இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மாமன் பேருன்னு முஸ்லீம் பேர் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா? போட்டது யாரு? இந்துக்கள். எத்தனை முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துல மாமன் பேருன்னு இந்துக்கள் பேரை போட்டிருக்கான்னு காமி இருக்காங்க சார். நிறைய இருக்கு. நான் சொல்றேன் சார், நீங்க உறவுகளா நட்புகளா இங்க மதம் பார்த்தெல்லாம் யாரும் பழகிறதே சொல்லாதீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க, தரவுகளோட வாங்க. நான் ஒரு கடை காமிக்கிறேன். இன்னைக்கு மதுரையில் தான் இருக்கீங்க. இன்னைக்கு மதுரையில டவுன் ஹால் ரோட்ல மேலமாசி வீதியில கீழமாசி வீதியில நூற்றுக்கணக்கான கடைகளுக்கு நான் உங்களை கூட்டிட்டு போறேன். ஒரு கடையில இஸ்லாமிக் சிம்பிளும் கிறிஸ்துவ படமும் மீனாட்சி அம்மன் படமும் இருந்தா 3 வரிசையா வச்சிருந்தா அது இந்து கடை. அந்த மாதிரி 3மே வச்சிருக்கிற ஒரு கிறிஸ்தவ கடையோ இஸ்லாமிய கடையோ காமிங்க. நீ காமிங்க சார். நான் பேசவே இல்லை. இதோட பேட்டியை நிறுத்திட்டு நான் சொன்னதெல்லாம் தவறுதான் ஒத்துக்கிட்டு அதே கடைக்கோ இல்ல நீங்க சொல்ற இடத்துக்கோ போவோம். எத்தனை இடத்துல இந்து